லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுது. நம்ம கை செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுதா? இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம். ஏங்க, எந்த தொழில் தொட்டாலும் நஷ்டம் ஆயிடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர். ஆனால் நம்ம முறைப்படி செய்கிறோமா இல்லையா? எல்லாவற்றுக்கும் ஒரு முறை இருக்கு சொல்லப்படுது. 14ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்படுது. 22ஆம் வசனம் படிங்க. 22, 23. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கும் வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசமபாகத்தை பிரித்து தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தசமபாகத்தையும் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவருக்கு நீ பயந்து இருக்கணும். முதல்ல ஆண்டவருக்கு பயம் வரணும். நம்ம ஆண்டவருக்கு பயப்படுற பயம் என்னன்னா, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுத்தவர் அவரு, நமக்கு சுகத்தை கொடுத்தவர் அவரு. அப்போ அவருக்காக நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஆண்டவர் ஆராதித்தா மட்டும் போதாது. ஆண்டவரை ஆராதிக்கிறனா நமக்கு ஒருத்தர் போதனை பண்ணுறாரு. அவருக்கு போதனை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். இப்போ வாத்தியார் ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறாரு. அவர் சும்மா கற்றுக் கொடுத்துட்டு அவருக்கு அரசாங்கம் காசு கொடுக்காம சும்மா கற்றுக் கொடுத்துருப்பான்னா கற்றுக் கொடுக்க முடியுமா அவரால்? அவர் குடும்பம் பார்க்க தேவையில்ல, அவர் குடும்பத்துக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கணும். அப்போ சம்பளம் எப்படி கொடுக்குறாங்க? மக்கள் கொடுக்குற காசை வச்சு தான் வாத்தியாருக்கு சம்பளம். அதே போல் ஒரு சபையை நடத்துகிற ஒரு போதகர் அவருடைய குடும்பம் போஷிக்கப்பட வேண்டுமானால் அவர் ஜனங்க ஆகிய நீங்கள் கொடுக்குற அந்த தசம்பாகம் காணிக்கையில் தான் அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணணும்? அந்த குடும்பத்தை நடத்தணும். மீதி இருந்தால் ஏழைங்களுக்கு உதவி பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டலாம், இதெல்லாம் செய்யணும். ஆகவே தசம்பாகத்தை என்ன பண்ணணும்? பயந்து இருக்கிறவன், ஆண்டவருக்கு உண்மையாக பயப்படுறவன், ஆண்டவருக்கு நான் பயப்பட்டு நடக்கிறேங்க அப்படின்றவன் தினம் வர்றத மாதம் வர்ற தசம்பாகத்தை வருமானத்தை பிரித்து கர்த்தர் கொடுக்கும். அல்லேலூயா. இதாங்க சொல்லப்படுது. நீ பயந்து இருக்கிறது உண்மையானால், ஆண்டவர் பயப்படுறது உண்மையானால், தசம்பாகத்தை ஒழுங்காக கொடுக்குறவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படுகிறான் அர்த்தம். அப்படிப்பட்டவனை தான் அவர் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலலாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த வேலை வாசம் சொல்லும்போது லேவியனுக்கு உன்னுடைய பங்கும் சுதந்திரம் இல்லாதபடினாலே. லேவியன்னா யாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லேவியன்னா யாருன்னு பாருங்க. லேவியனுக்கு உங்களோட பங்கு இல்லைன்றார். முதல்ல லேவியன்னா ஊழியம் செய்கிறவன். ஆண்டவர் லேவியரை எங்கே பிரித்து எடுத்தார் சொல்லப்பட்டு உபாகமத்தில் நீங்கள் பாருங்கள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, படிங்க. தேவனாய் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசமபாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு தெரிந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து நீங்கள் கர்த்தருக்கு தெரிந்து கொள்ள எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக. போதும் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு. அது கூட கீழே வசனம் கண்ட இடங்கள் எல்லாம் நீ இந்த சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு கண்ட இடத்துலயும் போய் நீ காணிக்க கொடுக்காத, கண்ட இடத்துல போய் தசம்பாகத்தை கொடுக்காதன்றாரு ஆண்டவர்.
தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம் உண்டாகும். அது கீழ் வசனம் ஒன்று அர்த்தாப்ப சொல்லுது பாருங்க, படிங்க. உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஒரு இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலியிட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. போதும் பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு நாம தசம்பாகத்தை கொடுக்கறது கூட, ஆண்டவர் காணிக்க கொடுக்கறது கூட கோத்திரங்கள்ல ஒன்று தெரிந்து கொள்ளும். ஒரு இடத்த என்ன பண்ணாரு ஆண்டவர், உனக்கு ஒரு இடத்த காமிச்சிருப்பார். அந்த ஒரு இடம் இந்த சபையில் போ, இதுதான் உனக்கு ஊழியக்காரன், உனக்கு எல்லாம் உன் வாழ்வு சாவுல இருந்து எல்லாம் உனக்கு இவர் தான் செய்வார், காமிச்சுவார். அதுக்கு பிறகு அங்கங்கே ஓடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு ஒரு சபை, நாளைக்கு ஒரு சபை, நாளைக்கு ஒரு சபை, இப்படி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தாய் தாப்பை பெற்றெடுத்த பிள்ளை கடைசி வரைக்கும் அவங்க வளர்க்காட்டா கூட சரி, வேற எங்கே போய் வளர்ந்தா கூட அவங்க அப்பா அம்மா வேற ஆளுன்னு சொல்லுவாங்களா? பெற்ற அப்பா அம்மா தான் அப்பா அம்மா. அல்லேலூயா. அவங்களுக்கு இருக்கிற பாசம் அவங்ககிட்ட யாருக்குமே இருக்காது. அல்லேலூயா. பெற்ற தாய் தாப்பனுக்கு இருக்கிற பாசம் வேற யாருக்கும். ஆகவே கண்ட இடமெல்லாம் அவங்க என்ன பண்ணாத காணிக்க கொடுக்காதபடி எச்சரிக்கையாயிருந்தார். எல்லா இடத்தையும் கொடுத்துட்டு சாபத்தை வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சாபத்தை வாங்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, காணிக்க நான் கூட போன கொரோனா டைமில் கொஞ்சம் உதவியெல்லாம் பண்ணிட்டேன் நிறைய பேருக்கு. யாரும் தெரியாதவங்களாம் என்ன பண்ண தூக்கும். ஆனால் இந்த வருஷம் கொடுக்க முடியாத காரணம்னா அவன் சாபிக்கப்பட்டவனுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆஸ்வதிக்கப்பட்ட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியனுக்கு கொடுக்கணும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியா அப்படி லேவியனை குறித்து நம்ம பார்க்கலாம். யோசுவாவில் இது என்னாகும் 8ஆம் அதிகாரம் 13 16 வரைக்கும் லேவியர் யாரு, லேவியரை எப்படி அவர் எடுத்தாருன்னு சொல்லலாம் பாருங்க. லேவியர் யாருன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கலாம். என்னாகும் 8ஆம் அதிகாரம் 13 படிங்க. லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டும்படி காணிக்கையாக்கி இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்க கடவாய். லேவியர் என்னுடையவளாய் இருக்கிறார்கள். இப்படி அவர்களை சுத்திகரித்து அவர்களை அசைவாட்டும் காணிக்கையாக கடவாய். அதன் பின்பு லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்ய அப்ப ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்யறதுக்கு யாரு தெரியும்? லேவியர். இஸ்ரவேல் கோத்திரத்துல 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்தில் உள்ள எல்லாரையும் என்ன பண்ணிட்ட, காணிக்கா கொடுத்துருன்ட்டார். இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லிட்டாரு, இவங்கள எனக்கு காணிக்கா கொடுத்துரு, அவங்களுக்கு காணிக்கையா பலியா கொடுத்துரு, எனக்கு அவங்களுக்கு தங்குற இடம் என் சர்ச்சை தான், ஆலயம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதான் லேவியர். கர்த்தருக்கு இந்த ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டது லேவியர். 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் லேவி. அதே போல இன்றைக்கு அநேகரை கர்த்தர் ஊழியத்துக்கு கொண்டு தெரிந்து கொண்டார். ஊழியத்துக்கு என்று தெரிந்து கொண்ட பிறகு ஊழியம் செய்யும்படி அவன் வந்த பிறகு அவன் உலக வேலை செய்யக்கூடாது. அவனுக்கு உலக வேலை கிடையாது. இங்க ஆண்டவரே அதை செஞ்சிருக்கிறார் பாருங்க. யோசுவா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது. அதை படிங்க. யோசுவா புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேசத்தை பங்கு போடுறாங்க. இஸ்ரவேல் புத்திரருக்கு என்ன பண்ணுறாங்க, எகிப்து தேசத்துலேருந்து ஆண்டவர் பாலும் தேனும் ஓட தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார் இஸ்ரவேலுக்கு. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே மோசை கானானுக்குள்ள வரல, வழியில் இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி ஆரோனை இறந்து போயிட்டாரு. யோசுவா காலேப் அந்த சந்ததியில் 2 பேர், அது கூட அவங்க பிள்ளைகள் தான். யோசுவா காலேப் வந்து தேசத்தை பங்கிடுறாங்க. அங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, 12 கோத்திரத்துக்கு பங்கு போடுறாங்க. பங்கு போடும்போது ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கு இல்லை. அல்லேலூயா. லேவியர் ஊழியக்காரனுக்கு என்ன இல்லை, எல்லா நிலத்தை பங்கிடுறாங்க. உனக்கு நிலமே கிடையாதுடான்ட்டார். நீ என்ன பண்ணுற, வயல் வேண்டாம், நீ வயல் என்ன பண்ணுற, வயல் வச்சு நீ பயிர் வைக்க வேண்டாம், உனக்கு வயல் கொடுக்காதுன்ட்டார். அப்போ நிலம் சொத்து பத்தெல்லாம் யாருக்கு, 11 கோத்திரத்துக்கு தான் இடத்த கொண்டு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு கோத்திரத்துக்கு இடம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அதான் லேவி கோத்திரம். ஆண்டுடைய ஊழியக்காரனுக்கு எந்த வேலையும் கிடையாது, அரசாங்க வேலையும் கிடையாது, கவர்மெண்ட் எந்த வேலையும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. எந்த வேலையும் நீ கிடையாதுன்ட்டார், கிடைக்காது, நீ ட்ரை பண்ணாத. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கர்த்தருக்கு ஊழியத்துக்கு அழைச்சிருப்பாரு, காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து கூட கவர்மெண்ட் வேலையை வாங்கிடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கும். ஆனால் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சா ஊழியம் மட்டும் செய்யும். உன்னை தெரிந்து கொண்டாரானால் எல்லாரும் பிரதானமாக தெரிந்து கொண்டார். ஊழியன்றது ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பணி, உலகத்தை படைத்த கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதியாக ஆண்டு வைத்திருக்கிறார்.
சொல்லாகும் கட்டளை இருந்திருக்கும் ஆண்டவர் அவருடைய மகன் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஸ்தானாதிபதி என்று சொல்ல முடியாது ஊழியக்காரனை தெரிந்து கொண்டார். அதுதான் லேவியன். ஆகவே அவர்கள் என்ன பண்ணார், முன்னாடி நிறுத்துறார். இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்கள எல்லாருக்கும் தெரியும். லேவி கோத்திரத்தில் ஊழியக்காரனா வரானா ரோட்டில் பாஸ்டர் வராரு அப்படின்னு எல்லாரும் கை கூப்புவோம். அந்த 11 கோத்திரம் கை கூப்பும். ஏன்னா தேவர்களை கணம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர் தான் லேவியர். அவங்களுக்கு சுதந்திரமே இல்லை. அதனால தான் ஒரு அழகா ஒரு ஊழியக்காரர் பாட்டு பாடும்போது, நான் லேவி கோத்திரத்தில் பிறந்தேன், எனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிலங்களை பிரிக்கும்போது எனக்கு பங்கு இல்லைன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி பாடுறாரு. காரணம் எல்லாருக்கும் கோத்திரத்துக்கு என்ன பண்ணாரு, தேசத்தை பங்கிட்டு கொடுத்தாரு. லேவி கோத்திரத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காதரா. ஆனால் ஒன்று, இடம் கொடு, எங்கூடு இடம் மட்டும் கொடு, வீடு மட்டும் கொடு. என்னங்க 35:2 படிச்சுன்னா அவங்களுக்கு நிலம்லாம் கொடுக்காத, பயிர் செய்யும் நிலம்லாம் கொடுக்காத, வீடு மட்டும் கொடு. தங்குறதுக்கு வீடு மட்டும், வீட்டுக்கு மட்டும் எனக்கு கொடுத்தாரு. வீடு கட்டுறதுக்கு வீட்டுக்கு இடம். ஏன்னா அவன் ஆலயத்தில் ஊழியம் பண்ணணும்னா அவன் ஒழுங்காக ஜெபம் பண்ணுவான், அந்த ஆலயத்தை ஒழுங்காக நடத்துவான். அவன் அங்கே பயிர் செஞ்சுட்டு வந்தான்னா அங்கே என்ன பண்ணுவான், வயலில் வேலை செஞ்சுட்டு வரும்போது சர்ச்சுக்கு வர லேட் ஆகிடும், அவன் ஊழியம் பண்ண முடியாது. அதனால நம்ம அவனுக்கு வேலையே இல்லாமல் பண்ணிட்டாரு. அந்த வேலையை நிறுத்தி இந்த வேலையை மட்டும் செய்யடான்ட்டார். ஆகவே இன்றைக்கி ஊழியத்துக்கானவர் அழைச்சிருக்காருன்னா அவன் அந்த ஊழியக்காரன் ஊழியம் மட்டும்தான் செய்யணும். அவன் தான் லேவியர். அப்படிப்பட்டவனுக்கு தான் நீ காணிக்க கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஊழியக்காரனை கொடுத்தா அவன் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார், சீயோனுக்கு உன்னை ஆஸ்வதிப்பார். இன்றைக்கி யார் யார் கொடுக்கணும்? இன்றைக்கி நம்ம வந்தவன் போனவன் சொல்லலாம், கண்டல் எடுத்த தடி எடுத்தவன்லாம் கண்டல்காரன் சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே போல் பைபிள் எடுத்தவெல்லாம் ஊழியக்காரன் ஆகிட்டானே நிறைய பேர். கர்த்தருக்கென்று அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயும் அவனுடைய அந்தரங்களை நீ என்ன பண்ணணும், விசாரிக்கணும். நம்ம எப்படிப்பட்ட ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக என்ன பண்ணேன், என்னுடைய தாய் சபைக்கு காணிக்க தசமாத்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அவரை பற்றி யாரோ தவறாக சொன்னாத நான் மனசில் வச்சுக்கிட்டு அவருக்கு கொடுக்காம வேறொருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். கொடுக்க ஆரம்பிச்சிருந்து என் குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சாபங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு கடைசியில் என் மகனையும் இறந்துட்டேன். காரணம் என்னென்னா எல்லாத்துக்கும் சாபம். அப்போ கொடுக்குற இடம் சாபத்துக்கு போனால் உன் குடும்பம் சாபம் தான். ஆகவே அதுக்கு பிறகு அதில் மீண்டு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ 2 மாதமாக தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தி ஒரு நாள் பேசினார். நான் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அந்த வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்னை ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு அடிக்கடி சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனால் சொல்கிறாங்க, ஐயா ஆண்டவர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இப்போ எந்த கடவுளே வணங்குற மாதிரி இல்லை. என்ன ஆண்டவருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காரு, கடனை அடைக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, ஆண்டவர் வேலையை கொடுக்க மாட்டேன், என்ன ஆண்டவர் எனக்கு வேண்டாம் ஆண்டவர் அப்படி ஒரு மனசு வேதனைப்படுற மாதிரி பேசிட்டாங்க. ஆண்டவரே என்னையை கூப்பிட்டாங்க, ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க, என்னை காணிக்க தருவாங்க, என்ன இன்னைக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்களே, என்ன பண்ணி எனக்குள்ளே ஒன்றுமே ஓடலை. ஏன் இந்த வார்த்தை வருது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கி நான் உங்களோட பேசி கொண்டிருக்கேன். சாதாரண வாழ்க்கையின் அனுபவங்களோடு பேசி கொண்டிருக்கேன். உபாகமம் 14ஆம் அதிகாரத்தை நீ எடுத்து சொல்லுன்றார் ஆண்டவர். லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரம் இல்லாதபடினால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவை வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். லேவியன் யாரும் கண்டுபிடி, நீ லேவியனுக்கு கொடுக்கல. உண்மையாக கர்த்தரால் அழைக்கப்பட்ட லேவியன், தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியனுக்கு கொடுக்கல, எவனுக்கும் கொடுத்துட்டு அதனால தான் உன் வீட்டில் சாபம் வந்தது. அதனால தான் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நிற்கிற அப்படின்னு எனக்கு உணர்த்தினார். இப்போ நான் 2 மாதம் உன்னை ஆஸ்வதிக்கிறேன்னா இப்போ தான் சரியாக கொடுக்குறேன், சரியான இடத்துல காணிக்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஊழியக்காரனை கொண்டு என்ன பண்ணேன், அவர் கொண்டு கொடுக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு எந்த குறையுமே இல்லைங்க. இப்போ ஆண்டு கிருபையினால எனக்கு சாப்பாட்டும் குறையில்லை, உள்ளத்தில் சமாதானம் இருக்கு, எல்லாமே இருக்கு. காரணம்னா நீ கண்ட இடத்துல போய் காணிக்க கொடுத்துருக்க, தசமாக கொடுத்துருக்க. ஐயா இந்தாங்க ஐயா 1 கோடி ரூபா வச்சுங்க, நீங்கள் பப்ளிக் எல்லாருக்கும் நல்லா செய்யுங்க அப்படின்னு கொடுக்குறேன். நீ ஆண்டவருக்குள்ள உன்னை எல்லாரும் பாராட்டுவாங்களா? கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? 1 யோவான் 4:20 சொல்லப்பட்டிருக்கு. கண்ட சகோதரன் பட்டினியில் கிடக்கான், கண்ட சகோதரன் உன் சொந்தக்காரன், உனக்கு ஆண்டவரை தேடுறவன் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கிடக்குறான், துணி இல்லாமல் கிடக்குறான், அவனை விட்டு என்ன பண்ண, நீ பப்ளிக்கில் போய் 1 கோடி ரூபா கொடுத்து வச்சுக்கான்னு கொடுக்குறேன். ஆகவே கண்ட சகோதரனுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. படிங்க, என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எங்கேயா தசமாக கொடுக்க சொன்னார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம். தசமாக எங்கேயா கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இயேசுநாதர் சொல்லியிருக்காரா இல்லையா? அந்த வசனத்தை படி 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஒருத்தன் கேட்குறான், தசமாக கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? இன்றைக்கி நிறைய பேர் தசமாலாம் கொடுக்கக்கூடாங்க. ஊழியக்காரங்கெல்லாம் அவங்க எப்படி வேணாலும் சாப்பிடுவாங்க, வேலை செஞ்சு சாப்பிடுவாங்க.
கர்த்தர் ஊழியத்துக்கு பிரிச்சவன் ஊழியம் தான் செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் வேலை செய்யக்கூடாது. அப்ப அவனுக்கு சாப்பாடு எங்கேருந்து வரும்? அப்போ ஆண்டு விசுவாசிகள் உபதேசிக்கிறவன், உபதேசிக்கப்படுகிறவன், உபதேசிக்கிறவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவன் சொல்லி சொல்லப்படுது. இல்லையா? படிங்க 23 மத்தேயில 23ஆம் அதிகாரம். பாருங்க, மாயக்காரராகி வேதபாகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமாக செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கருத்திற்கு விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். தசபாகத்தையும் கொடுக்கணும், அதே நேரத்தில் என்ன பண்ணும்? நீதியும் செய்யணும், இரக்கத்தையும் செய்யணும், விசுவாசத்தையும் என்ன பண்ண வச்சிருக்கணும் ஆண்டவர் வேலைன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் தசமாக கொடுக்க வேண்டாம்னு சொல்லல ஆண்டவர். அப்போ ஆண்டவர் அதை என்ன பண்ணாரு? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அதே தசமபாகத்தை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதையும் செய்யணும், இதையும் விடாதிருக்கணும்னு சொல்லிட்டார். ஆகவே தசமபாகம் கண்டிப்பாக ஆண்டவர் கொடுக்கணும். ஏன்னா ஊழியம் செய்கிற ஊழியக்காரனை கொடுக்கணும். ஏங்க நான் வேலை செஞ்சுட்டு ஊழியம் பண்ணுறேங்க அப்படின்றது எனக்கும் காணிக்க கொடுக்கலாங்க, எனக்கு கொடுங்க அப்படி வந்து நிற்பான். அவனுக்கு கொடுக்காத, கொடுத்தவன் சாபம் தான். ஏன்னா கர்த்தருக்கு என்று பிரித்தெடுத்தவன் லேவியர். அவனுக்கு சொத்து கிடையாது, அவனுக்கு வீடு தான். வீடே கிடையாது. ஊழியத்துக்கு வரும்போது நிறைய ஊழியர்கள் வீடே கிடையாது, வாடகை வீடு. ஊழியத்துக்கு கர்த்தர் அழைக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் வெறுமையில் வருவான். கர்த்தர் ஆசு வச்சு ஜனங்கள்லாம் வந்து ஆத்மாக்கள் வந்து நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் வீட்டையே வாங்க முடியும், குடியிருக்கிற வீடே வாங்க முடியும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கவன் தான் லேவியன், அப்படிப்பட்டவன் தான் ஊழியக்காரன். அவனுக்கு பங்கு இல்லைன்றார், சுதந்திரம் இல்லைன்றாரு. அதனால இப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் நீங்கள் தசமாக கொடுக்கமா யோசிச்சுப்பார். கண்டிப்பாக கொடுத்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக செய்வார். விசுவாசம் இருக்க ஆண்டவர் மேலேங்க, விசுவாசம் வைக்கிற ஆண்டவர் மேலே. ஆனால் இறக்க குணம் இல்லையா? அவனுக்கு உதவி செய்கிறது இறக்க குணம் சில பேர் இருக்கும். ஏழைகளுக்கு உதவி பண்ணுவான். ஏழைக்கு இறங்க கர்த்தர் கடன் கொடுக்குறான், நான் கொடுத்த திரும்ப கொடுப்பேன். வசனத்தை பார்த்து ஏழைக்கு எனக்கு உதவி பண்ணும், அது இருக்குது. அப்புறம் விசுவாசம் இருக்குது, இறக்கம் இருக்குது. ஆனால் நீதி இல்லையே, நீதி செய்யணும். எது நீதி? தேவநீதி. கண்கண்ட சகோதரத்தில் அன்பு கூறும்போது அவனுக்கு உதவி பண்ணும். அல்லேலூயா. எங்கே உதவி பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு? அல்லேலூயா. உலகத்தில் இன்னைக்கு கொடுக்குறதுக்கு நிறைய பேர் செய்கிறாங்க. எவ்வளோ பேர் அரசியல்வாதிகள்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? எப்படி அவங்க சம்பாதிச்சாலும் ஒரு நேரம் நம்ம கஷ்டம் ஒரு கொரோனான்னு சொல்லி ஒரு 5 கிலோ அரிசி சாமான்லாம் இப்படி ஊர் மக்கள் எல்லாரும் கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டோடைய ஊழியக்காரன், ஆண்டோடைய பிள்ளைகளாகி அவங்க சபைக்கு வந்து உனக்கு தசமாக கொடுத்து நல்லா இருக்கும் காணிக்கலாம் கொடுத்துருப்பான். ஆனால் நீ கஷ்டப்படுவான், அவனுக்கு வேலை இல்லாமல். அவனை நினச்சி பார்த்தியா? உனக்கு கொடுத்ததெல்லாம் நினச்சி பார்த்தியா? அவனுக்கு கொண்டு கொடு. இப்போ தான் ஆசீர்வாதம். இந்த மாதிரி சொல்லணும், அவனுக்கு உதவி செய். உன்னுடைய ஆத்துமாக்கள், உன்னுடைய ஆடுகள், உனக்கு சொந்தமான ஆடு நீ சொல்லிட்டு இருக்க, பெருமை பாராட்டுவான். வாட்டை தேடி வந்தியா? உன் ஆடு நிலைமை என்ன இருக்குன்னு பார்த்தியா? பார்க்கறதில்ல நிறைய பேர். ஆகவே இந்த நாட்களில் நம்ம ஆண்டோட பிள்ளைகளை நாம் பார்க்க வேண்டும். கொரோனா காலங்களில் எப்படி இருக்காங்க விசுவாசி? எட்டியே பார்க்கறதில்ல நிறைய பேர். பார்க்கணும். அவங்கள பார்த்து விசாரித்து முடிஞ்ச உதவி செய்யும் போது உண்மையாக நீங்கள் ஆண்டோட்ட அன்பு கூறுறீங்கன்னு அர்த்தம். இது ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். இங்கே இயேசு என்ன சொன்னார் நம்ம படித்தோம். இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். பவுல் என்ன சொல்கிறாரு? அப்போ இயேசு என்ன சொன்னார், பவுல் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். பவுல் வந்து ஆண்டவர் பிரதானமாய் வைத்த ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுது. அப்போஸ்தலர்களில் அவர் பிரதான அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுது. 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்கள் நன்மை செய்ய கிடவும் ஆண்டு சொல்லிட்டாரு. யாருக்கு நன்மை செய்யணும்? விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு. எல்லாருக்கும் செய்ப்பா, ஊர் உலகத்திலும் எல்லாத்துக்கும் செய், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பவுல் கண்டர் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார். இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கான் கொரோனாவில். அவன் சபைக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்கான். உனக்கு வந்து அன்றைக்கு குடும்ப கஷ்டமாக கொடுத்தான், வாங்கினேன். ஆனால் இன்னைக்கு வேலை இல்லாமல் எடுக்கிறான். அவனுக்கு கொடுக்குறியா? அவனுக்கு யார் கொடுப்பா? நீ தான் அவன் அக்கறை, நீ தான் தாய் தகப்பேன்னு சொல்கிறேன். நான் தான் பெற்ற தாய் தகப்பேன், நான் தான் வந்து ஞான தகப்பேன்றேன், நான் தான் அவனை ஞானசானம் கொடுத்தேன்னு சொல்கிறேன். ஆனால் உன் ஆத்மா நிலைமை என்ன இருக்கும்? உன் மகன், உன் பிள்ளைகள் என்ன கஷ்டப்படுறாங்க பாருங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம உதவி பண்ணும்போது கர்த்தர் பவுலுடைய அந்த பவுலை நாம் என்ன பின்தொடர்கிறோம். ஆண்டவர் பிரதான அப்போஸ்தலன், ஆண்டவரால் அதிகமாக அந்த ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்டு ஆண்டவரை சரியாக ஃபாலோ பண்ண அந்த ஒரு பிரதான அப்போஸ்தலனை ஃபாலோ பண்ணும்போது நாம் என்ன பண்ணுவோம்? அவரை போல ஊழியத்தில் பிரகாசிகளாயிருக்கும். அவரை போல நம்ம ஆண்டவரிடத்தில் நெருக்கமாக இருப்போம். ஆகவே இதனோட யாக்கோபு பேதுரு என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபேர் இதில் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் நானும் சொல்லிடுறேன் பாருங்க. ரொம்ப நேரம் இல்லாதனால சுருக்கமாக படிக்கிறேன். ஏன்னா என்ன சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக
எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கு பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள். போதும் பாருங்க, தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ சபைக்குள்ள எவ்வளவு தரித்திரர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு, அதை நினைச்சிக்கன்னு சொல்லி யார், யாக்கோபு, கேபா, அதான் பேதுரு, யோவான் 3 பேரும் என்ன பண்றாங்க, பவுலப்போஸ்தலனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னா பவுலப்போஸ்தலனுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரே ஒரு உபதேசம் அந்த ஒன்று தான் பவுலப்போஸ்தலனுக்கு. அந்த பிரதான ஆண்டவர் தெரிந்து கொண்ட பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 12 சீசர்களில் 3 பேர் தான் அந்த முக்கியமான தலைவர்களாக இருந்தாங்க. 12 பேரில் அந்த 3 பேர்கிட்ட தான் வரணும். யாரும் புதுசாக ஒரு சீசர் ஆகிட்டா அவங்ககிட்ட வந்து சொல்லும்போது நான் என்னையா செய்யணும்னு சொல்லும்போது தரித்திர நினைத்துக் கொள்ளுங்க. ஊழியத்தில் தரித்திரம் இருக்கானா அவன் என்ன பண்ணாத, சாப்பாடெல்லாம் கிடக்கான உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அவர் என்ன சொல்றாரு பின்னாடி, நான் முன்னமே கருத்துள்ளவனாக இருந்தேன், இதை குறித்து நான் முன்னமே கருத்துள்ளவனாக. அப்போ இதுக்கு முன்னாடி அவருக்கு ஞானம் இருக்கு, தரித்திரனுக்கு உதவி பண்ணணும், சபையில் கஷ்டப்படுறவனுக்கு உதவி பண்ணணும் எண்ணம் அவருக்கு இருந்து சொல்லப்படுது. ஆகவே இந்த நாட்கள் நாம் எப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்கு, இன்னைக்கு பவுலுடைய எண்ணம் நமக்கு இருக்கா, யாக்கோபுடைய எண்ணம் கிருபை நமக்கு இருக்குதா? ஆகினால் இன்னைக்கு நம்ம சபையில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம சபையில் ஆண்டவருடைய பார்த்து ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கி என்ன பண்ணுறோம், நம்ம கூட்டி வச்சிருக்கோம்னா அதை நம்ம முன்னாடி கொடுப்போம். கொடுத்தாதான் நாளைக்கு அவன் கொடுக்க முடியும். இல்லைன்னா இன்னும் தசமாக அவனுக்கு தரவே மாட்டான். சொல்லுவான், ஐயா ஒருத்தர் சொன்னாங்க, நான் ஃபோன் பண்ணி நான் தசமாகலாம் கரெக்டாக கொடுத்தேன் ஐயா, ஒரு ரிப்போர்ட்டரே சொன்னார் தசமாகலாம் கொடுத்தையா, ஆனால் இன்னைக்கு உடம்பு முடியாத சூழ்நிலை, ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டா கூட ஜெபம் பண்ண வரல. சரி வீட்டுக்கு தான் வர முடியாது, ஃபோனில் ஒரு ஜெபமாக பண்ணக்கூடாது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதோட பண்ணலையா, ஃபோன்லையாவது ஜெபம் பண்ணால் ஆறுதல் படுத்து. நான் எத்தனை பேர் ஃபோனில் தான் ஜெபம் பண்ணுறேன், எத்தனை பேர் ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோனில் ஜெபம் பண்ணுவாங்க, எந்த சூழ்நிலையும் அவங்க ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணுவோம், ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா, நீங்கள் சொன்ன ஜெபம் எனக்கு ஆறுதலாக இருக்குது, சொன்ன வார்த்தை தேவை. ஜெபம் ஃபோனில் சொன்னாலே கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏன்னா இது வசனம் ஆவியாகி ஜீவனமாக இருக்கிறது. யோவான் 6:63 சொல்லுது. அவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் ஃபோனில் சொன்னாலும் போதும், நேரில் உட்கார வச்சு சபையில் சொல்லாவிட்டாலும் உங்கள் வேதனை நேரத்தில் ஊழியக்காரன் ஃபோன் பண்ணும்போது ஆறுதலாக 2 வார்த்தை சொன்னான்னா அந்த ஆறுதலான வார்த்தை உன்னை விடுதலை ஆகும், உன்னை சுகமாக்கும். அல்லேலூயா. தசமாக எப்படி கொடுக்குறது, நேராக கொடுக்க முடியாது. இன்னைக்கு தான் ஆன்லைனில் அனுப்பிடலாமா, பேங்க் நம்பர் கொடுத்தா பேங்க் நம்பர்லேயே அனுப்பிட்டு போ, ஊழியக்காரங்க நேரில் வர முடியாது, இப்படி கொடுக்கலாம், எல்லாத்தையும் வழி இருக்குது இன்னைக்கு. அல்லேலூயா. ஆகவே ஆசீர்வாதத்தை ஃபோன் மூலமாக பெற்றுக்கொண்டேன், அதே மாதிரி இப்போ ஆசீர்வாதத்தை ஃபோன் மூலமாக பெற்றுக்கொள்றதுக்கும் வாய்ப்பு கருத்து கொடுத்துருக்கு. ஆகவே நல்ல ஆராதனை நடக்கும்போது ஆராதனையில் கலந்து கொள்ளலாம், ஆராதனை நடக்காத பட்சத்தில் இப்படி நாம் செய்யும்போது ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை ஆண்டு கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. இதே வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு 6ஆம் வசனத்தில், கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில், மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவுள்னு பவுல் சொல்லியிருக்கார். அப்போ நான் உபதேசிக்கிறேன், உபதேசத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட நீங்கள் நல்லா இருக்கு பாஸ்டர், நீங்கள் பேச நல்லா இருக்கு பாஸ்டர், இப்போ சமாதானம் இருக்கு பாஸ்டர் சொல்கிறீங்க, சும்மா வெறுங்கை வீசிட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் காணிக்க போட்டிங்கன்னா அந்த காணிக்கையில் தான் நான் சாப்பிடுவேன். இதுதான் ஊழியக்காரனுக்கு ஆண்டவர், இதுதான் லேவியனுக்கு கர்த்தர் கொடுத்தது. ஆகவே இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்குற காணிக்க அது எல்லாம் ஊழியக்காரனுக்கு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, எசேக்கியேல் 44ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அருமையாக அதை மட்டும் சொல்லி சீக்கிரத்தில் முடிக்கலாம். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் எடுங்க, 28ஆம் வசனம் இதுலேருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கும் யாருக்கு என்ன செய்யணும் கரெக்டாக அந்த தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர். படிங்க 44ஆம் அதிகாரம் 28லேருந்து 30 வரைக்கும். அவர்களுக்குரிய சுதந்திரம் என்னவென்றால் நானே அவர்கள் சுதந்திரம். ஆகையால் இஸ்ரவேலில் அவர்களுக்கு காணியாட்சியை கொடுக்காத, நிலங்களை கொடுக்காதன்றார். நான் தான் அவர்களுக்கு எல்லாம் அப்படின்ட்டார். போஜன பலியையும் சாப்பாடு, பாவ நிவாரண பலியும், குற்ற நிவாரண பலியும் அவர்கள் புசிப்பார்கள். இஸ்ரவேலிலே பொருத்தனை பண்ணப்பட்டதெல்லாம் அவர்களுடையதாய் இருக்கும்.
சகலவித முதற்கனிகளிலும் சகலவித முதற்கனிகளிலும் எல்லா முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியர்கள் ஊழியம் செய்யற லேவியன் ஆசாரியருடையதா இருக்கும். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கிடைவீர்கள். பாருங்க, ஆண்டவர் இங்க திட்டம் தெளிவா சொல்லிட்டாரு. ஊழியக்காரனுக்கு வெளியில சொத்துலாம் கிடையாது. அவனுக்கு என்ன பண்ண வேலையும் கிடையாது. அவனுக்கு வேலையை நான் கட் பண்ணிடுவேன். அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தா ஊழியத்துக்கு அழைச்சிட்டானா அவன் வேலையை என்ன பண்ணிடுவேன், செய்யக்கூடாதுன்னு தடுத்துருவேன். ஆண்டவரே தடுத்துருவாரு. நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன பாஸ்டர் நல்ல வேலை செஞ்சேன், ஆண்டவர் தான் நம்புறேன், வேலை தடையாயிட்டு அவர் ஊழியத்துக்கு அழைச்சிருப்பாரு. ஊழியம் பண்ண மாட்டாரு. அவர் வேலை செஞ்சுட்டே ஊழியம் பண்ணலாம் நினைப்பாரு. ஆனால் அவர் சொல்றாரு, நீ வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துடணும். ஊழியன்னா என்னை தான் நம்பிக்கணும். சோறு வேணாலும் என்ன தான் நம்பணும், துணி வேணாலும் என்ன தான் நம்பணும், வீடு வேணாலும் நம்ம என்ன தான் நம்பணும், வாடகை வேணாலும் யாரதை கேட்கணும். இதுதான் ஆண்டவருடைய தீர்வு. அப்போ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவரை பின்பற்றி வரணும். எல்லா சொந்த பந்தம் எல்லாம் வெறுத்துருவாங்க. இப்படி தான் வந்தவன் ஊழியக்காரன். நீங்கள் ஊழிய செய்கிற உண்மையாக ஊழிய செய்கிற ஊழியக்காரன் யாருன்னு பாருங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் காணிக்க கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் கண்டிப்பாக தாங்கும். அதில் சேர்ந்தமாவின் முதல் பலன், உங்கள் வருமானத்தில் முதல் பலனை கருத்து கொடுங்க. நீங்கள் சம்பள கவரை வாங்கினோடனே முதல் கவரை ஒரு சிபிஎம் சபையில் ஒருத்தரை பார்த்தேன். சம்பள கவரை வாங்கினோடனே 20,000 வாங்கினாரு. 2,000 முதல்ல கவரில் வச்சுட்டாரு. வீட்டுக்கே போகல, கவரில் வச்சு என்ன பண்ணாரு, வச்சுட்டு மீதி என்ன பண்ணாரு, 18,000 தான் வீட்டில் கொடுக்குறாரு. அவங்களும் எல்லாம் சத்தியம் தெரிஞ்சாங்க. உடனே என்ன பண்ண, அந்த கவரை அப்படியே வச்சுருங்க, சபைக்கு கொண்டு போய் சபையில் அந்த கவரை சப்மிட் பண்ணுறாங்க. அந்த குடும்பம் ஆசிரமமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த தசமபாகம் முதல் பலன். எல்லாம் செலவு பண்ணிவிட்டு கடைசியில் மீதி இருந்தால் கொண்டு போகிறதா ஆண்டவர் எச்சியில் சாப்பிட்றவரா ஆண்டவர். நம்ம அப்படி தான் சில பேர் எச்சியில் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறோம் ஆண்டவர். ஊழியக்காரன் அப்படித்தான். அப்போ எப்படி நீ ஆசுவாமாக இருக்க முடியும்? முதல் பலனை கொடுத்து பாருங்க ஆசுவாங்க. இதே போல் இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு நான் முதல்ல கணமணி எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் முதல்ல கணமணி நான் எடுத்து வச்சேன். ஆனால் இஷ்டப்பட்டவங்க கண்டவங்க போனவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது எனக்கு என்ன பண்ணல, ஆசுவாகம் வரும், ஆனால் போயிடும். ஆனால் இப்போ மீதி எடுக்க வச்சார். எப்போ வச்சார்னா, கண்ட இடத்துல கொடுக்கல, கண்டவனுக்கு கொடுக்காம ஒரே ஊழியக்காரன், எனக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல ஊழியக்காரன், என்னை நல்லா விசாரிக்கிற ஒரு ஊழியக்காரன், அவருக்கு 2 மாதமாக கரெக்டாக கொண்டு கொடுக்க காசு மிச்சம் இருக்குது. பேங்கில் கூட கத்தர் காசே இல்லாமல் கிடந்த காசு கூட பேங்கில் காசு வச்சுருக்காங்க. அல்லேலூயா. ஆகவே நீ ஏன் மீதி எடுக்கலைன்னா இதுதான் காரணம். நீ கண்ட இடத்துல கொடுத்துட்டு இருக்க. இன்னைக்கு தசமபாகத்தை கண்ட இடத்துல கொடுக்க நிறைய பேர் எனக்கு அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஆண்டோடைய ஊழியக்காரங்க தெரிந்து கொண்ட ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் நீ கொடுத்தா நீ ஆசுவாகமாக இருப்பான்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆகினால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அதுக்கு பிறகு அந்த வசனத்தை சொல்றாரு. நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, லேவியனுக்கு உன்னோட பங்கு சொன்னார். அப்படியாவது முதல்ல லேவியனுக்கு முதல்ல இன்னைக்கு அப்படி கூட நீங்க எப்படி செய்யலாம். நீங்க ஏழைக்கு உதவி பண்ணோம், உலகத்துக்கு உதவி பண்ணோம், இன்னைக்கு அரசாங்கத்துக்கு இன்னைக்கு உதவி பண்ணணும்லாம் நினைச்சிங்கன்னா நீங்கள் 50,000 சம்பாதிக்கிறீங்கன்னா 10,000 எடுத்து வச்சுருங்க. 5,000 கர்த்தருக்கு கொடுத்துருங்க ஊழியக்காரனுக்கு. மிச்சம் 5,000 யார் கொடுங்க, அரசாங்கத்தில் கூட கொடுங்க. கொடுத்து ஐயா முதல்வர்கிட்ட கொடுத்து ஐயா கொரோனாவுக்கு ஏழைங்களுக்கு உதவி பண்ணுங்க கொடுத்துடலாம். அப்போ முதல் பங்கு யார் கொடுக்கணும், கர்த்தருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியக்காரனுக்கு கொடுங்க. வேலையே இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் உனக்காக போதனை பண்ணி உனக்காக எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆலயத்தில் இருக்கிற ஊழியக்காரர் சாப்பிட்டு உனக்கு சந்தோஷமாக ஆஸ்வதிக்கும். அப்படி ஆஸ்வதிக்கும் போது அந்த ஆஸ்வாதம் உனக்கு தாங்கும். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும், இன்னைக்கு பொது எல்லாத்துக்கும் செய்யணும்னு நினச்சா நீ சம்பாதிக்கிறதுல 10,000 சம்பாதிச்சா எவ்வளோ எடுக்கணும். அப்போ நீங்கள் 10,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ எடுக்கிறீங்க, 2,000 ரூபாய் எடுக்கணும். உலகத்துக்கு உதவி பண்ணணும்னா 1000 ரூபா உலகத்துக்கு உதவி பண்ணணும். 1000 ரூபா கர்த்தருடைய ஆலயத்தில் போகணும். ஏன்னா கர்த்தர் ஊழியக்காரன் உனக்கு பிரசங்கம் பண்ணுறான், உடம்பு சரியில்லாமல் ஜெபம் பண்ணுறான், உனக்கு என்ன ஒரு சூழ்நிலை, வாழ்வு, கல்யாணம், சாவு, பிறந்த நாள் எல்லாத்துக்கும் உனக்கு வந்து பண்ணுறான். ஆனால் வீட்டுக்கு போனால் நீ கொடுக்குறது தான் அவன் சாப்பிடுவான். அதில் தான் மீதி எடுத்து என்ன பண்ண முடியும், ஒரு பொருளை வாங்க முடியும், வீட்டில் ஒரு உட்கார்ந்து சேரை வாங்கி போட, எல்லாம் அதில் தான் வாங்கி போட முடியும். ஆகவே கர்த்தருக்கு நீ முதன்மையானதை கொடுத்தா உனக்கு முதன்மையானதை தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்காம நீங்கள் எங்கே கொடுத்தாலும் ஆசுவாதம் கிடையாது. முதல்ல கர்த்தருக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பவுல் சொன்ன மாதிரி முதலாவது என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்க, யாவருக்கும் செய்யுங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் யாருக்கு, விசுவாச குடும்பத்தார், முதல்ல ஆண்டுடைய ஊழியக்காரன், ஆண்டுடைய பிள்ளைகள், விசுவாசி, அவர்களாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் நீங்கள் செய்யுங்க. உங்களை யாருமே என்ன பண்ணுறது தடுக்கிறது. ஆகவே கர்த்தர் நன்மை தான் செய்ய சொன்னார். இன்றைக்கி அரசாங்கத்துக்கு கூட கொடுக்கலாம். இன்னைக்கு நல்ல வசதியவங்க என்ன பண்ணலாம்,
முதல்ல கர்த்தருக்கு நீ கரெக்டாக கொடுக்குறவனா இருந்தா அரசாங்கத்துக்கு கொடுக்குறவனா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆகவே வருங்காலங்களில் நான் ஆண்டு பிள்ளைகளுக்கு மாற்ற நான் கூட அரசாங்கத்துக்கு கொடுக்குறவனா கர்த்தர் என்னை மாற்றுவார். அல்லேலூயா. ஆகவே முதல்ல கர்த்தர் கொடுத்தா அந்த பேஸ் மட்டும் சரியாக இருந்தால் அநேகர் கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆகவே நம்ம கண்ட இடம்லாம் அவனை கொடுக்காம சரியான கர்த்தர் தெரிந்து கொள்ள இடம் எதுன்னு பாருங்க. கர்த்தர் தெரிந்து கொண்ட ஊழியக்காரன் யாரு? உண்மையிலே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவனா? கர்த்தரால் ஊழியத்து மட்டும்தான் செய்கிறானா? அது சைடு பிஸ்னஸ் செய்யாமல் ஆண்டவருக்கு மட்டும்தான் ஊழியன்? அவன் உண்மையான லேவியன், உண்மையான ஆசாரியர், உண்மையான ஊழியன், ஆண்டவர் அழைக்கப்பட்டவன். அவனுக்கு கண்டிப்பாக நீ கொடுத்து அவன் வெறுமையாக அனுப்பக்கூடாது. வீட்டுக்கு வந்தவன அவன் ஆசீர்வாதம் அவனுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும். கொடுத்தப்பனா அந்த ஆசீர்வாதம் இடத்துக்கு தங்கணும். இல்லாவிட்டால் அந்த ஆசீர்வாதம் போடுற ஆசீர்வாதம் திருப்பி வந்துடும். ஆகவே நாட்களில் ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இன்றைக்கி ஒரு நம்ம தீர்மானம் எடுப்போம். நம்ம ஆஸ்வதிக்கப்படாத காரணம் என்ன? இன்றைக்கி நம்ம நல்லா சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீ ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கண்ட இடத்துல கொடுக்காத. சரியாக உன்னை போதித்து நடத்துகிற, உனக்காக நல்லா ஜெபிக்கிற, உனக்கு ஒன்று நான் ஓடி வந்து துடிச்சு ஓடி வர ஊழியக்காரன் யாருன்னு பாரு. அவனுக்கு நீ செஞ்சு பாரு. உன் வீட்டில் மீதி எடுத்துபடி செய்வான். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமா. நன்றி செலுத்துகிறான். கர்த்தாவே ஸ்தோத்திரம். லேவியனுக்கு சுதந்திரம் பங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டீங்கப்பா. நானே அவருக்கு சுதந்திரம் சொன்னீங்க. இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க, உண்மையை நம்பி இருக்கிற ஊழியக்காரங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் உபதேசம் பண்ணுறாங்க, உபதேசத்தை பெற்றவங்க காணிக்க கொடுக்கறது இல்லை. அதனால வறுமையில் இருக்கிறாங்க. யார் உதவி செய்வாகவே அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது இருக்கிறோம். அப்படி உதவி செய்கிற விசுவாசிகள் தொழில் ஆஸ்வதிக்கப்படட்டும். அவர்கள் வாழ்க்கையில் மீதி எடுக்க முடியாது. நான் ஜெபிக்கிறேன். நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று சொன்ன வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் பலிக்க முடியாது. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. செய்ய பாருங்க. நன்றி ஆண்டவரே. நீயோ கடன் வாங்குவதில்லை என்று சொன்னீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீ உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷன் கடன் வாங்குவதில்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே. அநேகர் கொடுக்கிறவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. நாளை வசனத்தை கேட்டு சரியான ஊழியக்காரனுக்கும், உண்மையாக ஜெபிக்கிற உண்மையாக இருக்கிற ஊழியக்காரன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு உதவி செய்யும் போது அவர்கள் போடுகிற ஆசீர்வாதம் அந்த விசுவாச குடும்பத்தில் மீதி எடுக்கும்படி அற்புதம் செய்கிறாங்க. ஆசீர்வாதி வசனத்தை கேட்ட யாரும் அதன்படி செய்யும் போது ஆசீர்வாதத்தை சோதனைக்குள்ள பார்த்தவர்களாய் மாற்றாங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமான இரவு போல் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைஞராக மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.